இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏய் சத்யா, எங்க போயிட்ட? அபய கூட்டிட்டு வெளியில நம்ம டிஃபன் சாப்பிட போலாமா? அர்ஜுன், நான் அப்பாக்கு கால் பண்ண போயிருந்தேனா, அப்படியே ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேன். ஐயோ, நான் ரெஸ்டாரண்ட்லயே கீயை வச்சுட்டு வந்துட்டேனே. நான் போய் நான் போய் எடுத்துட்டு வந்துடுறேன். மாமா, நான் வந்ததும் நிச்சயம் நம்ம எங்கேயாவது வெளியே டிஃபன் சாப்பிட போலாம். அப்பதான் நீங்களும் ஏற்காடு என்ஜாய் பண்ணதா அர்த்தம். ப்ளீஸ், நான் வந்த உடனே போலாம். நான் இது வந்துடுறேன். சரி, போயிட்டு ஒரு நிமிஷம். பாத்தியா அபி, சத்யாக்கு ஆரம்பத்துல இருந்தே ஓ மேல, அம்மா மேல, நம்ம குடும்பத்து மேல அவ்வளவு அன்பு, அக்கறை. வந்த முத நாளே எல்லாருக்கும் கிஃப்ட் கொண்டு வந்து கொடுத்தா. எனக்கும் ஆபீஸ் வரைக்கும் தேடி வந்து கிஃப்ட் கொடுத்தாங்க. ஆனா நான் தான் அதை எங்கேயும் மிஸ் பண்ணிட்டேன். அம்மாக்கு நேச்சுரல் அண்ட் ஆர்கானிக் ஃபுட் கொடுக்கறேன்னு மண் சட்டியில நொய் கஞ்சி, அப்புறம் பச்சை காய்கறி, சாலட் எல்லாம் கொடுத்தா. எல்லாரையும் அன்பா பாத்துக்கிறாள்ல. ஆமாண்டா, ஹனிமூன் ட்ரிப்புக்கு வந்துட்டு போய் என்ஜாய் பண்ணாம என்ன பார்க்க உன்னை கூட்டிட்டு வந்திருக்காங்க பாத்தியா? ஷீ இஸ் ரியலி கிரேட். சத்யா அப்படியே அம்மா மாதிரி தான். தன்னோட சந்தோஷத்தை விட அடுத்தவங்க சந்தோஷம் தான் முக்கியம்னு நினைக்கிறா. அவகிட்ட நான் நம்ம அம்மாவே பாக்குறேனா, அதான் எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. யூ ஆர் சோ லக்கிடா. நீ லவ் பண்ண பொண்ணே உனக்கு மனைவிய வந்து அமைஞ்சிருக்காங்க. அண்ணா, நீயும் ஒன்னும் கவலைப்படாதண்ணா. உன்னையும் லவ் பண்ண யாராவது வருவாங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணணும், அவ்வளவுதான். என்னோட வாழ்க்கையில காதல் ஒரு தடவை தான். அது என் தேவி மட்டும்தான். இவ்வளவு வேற காணும். இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? தேவி அக்கா வேற தனியா விட்டுட்டு வந்திருக்கோம்.